தற்போதைய அண்மை செய்தி. இவர்தான் அந்த சார் என்ற பதாகைகளுடன் திமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். 5ஆம் நாள் பேரவை கூட்டத்தொடரானது தற்பொழுது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில அதிமுக தரப்புல தொடர்ந்து 5வது நாளாக யார் அந்த சார் என்ற ஒரு வாசகம் அடங்கிய பேஜை அணிந்து பேரவைக்கு வருகை தந்திருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த சார் என்ற ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நிலையில இந்த பேஜை அதிமுக தரப்பினர் தொடர்ந்து அணிந்து வந்த நிலைதான் இருக்குது. இன்றைய தினம் திமுக தரப்புல இதற்கு ஒரு பதிலளிக்கும் வகையில இவன் தான் அந்த சார் என்ற ஒரு போஸ்டரை தற்பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக்கு எடுத்து வந்திருக்கிறாங்க. குறிப்பா ஏராளமான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இவன் தான் அந்த சார் என்ற ஒரு போஸ்டரை கையில் எடுத்து இவன் யார் அந்த சார், இவன் தான் அந்த சார் என்ற ஒரு வாசகத்தை கூறிக்கொண்டே பேரவைக்கு நுழையக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது யார் அந்த சார் என்று அதிமுக கேட்ட கேள்விக்கு இவன் தான் அந்த சார் என்று திமுக பதிலளிக்கும் வகையில் இது அமைந்திருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய அண்ணா நகர் முன்னாள் சட்ட செயலாளர் சுதாகர் தான் இந்த குற்றவாளி என்பதை நிரூபிக்கும் வகையில அந்த குற்றவாளிகளுடைய முகம் பொருந்திய போஸ்டரை தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து வந்திருக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல யார் அந்த சார் என்று அதிமுக கேட்டதற்கு இவன் தான் அந்த சார் என்ற ஒரு பதிலை அளிக்கும் வகையில இவன் தான் அந்த சார் என்றால் அது அண்ணா நகர் முன்னாள் அதிமுக சட்ட செயலாளராக இருக்கிற சுதாகர் தான் இவன் தான் அந்த சார் என்பதை தெரியப்படுத்தும் வகையில இது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அதிமுக தரப்புல 5 நாட்கள் யார் அந்த சார் என்ற ஒரு கோஷத்தை முழக்கமிட்டதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதற்கு பதிலளிக்கும் வகையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த செயலை செய்திருக்கிறாங்க. இவன் தான் அந்த சார் என்ற ஒரு போஸ்டரை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவன் யார் அந்த சார், இவன் தான் அந்த சார் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பியவாறு பேரவைக்கு நுழையக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வின் காரணமாக இந்த பேரவை வளாகம் சற்று பரபரப்பான சூழலாகவே காணப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.